வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம சிவகார்த்திகேயன் நடிச்சு சுதா கொங்குரா டைரக்ஷன் வந்திருக்க பராசக்தி படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பராசக்தி இந்த படம் சென்சாரான டேட் 9/1/2026. இந்த படத்தோட டியூரேஷன் 162 minutes 0.43 seconds, அதாவது 2 மணி நேரம் 42 நிமிஷம் 43 நொடியில் ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம் தான். இது ஒரு யூஎஸ் ரேட்டட் படம். 16+ கொடுத்துருக்காங்க. அதாவது 16 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். சின்ன பசங்க தனியாக இந்த படத்தை பார்க்கக்கூடாது. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஏராளமான கட்ஸ் கொடுத்துருக்காங்க. பராசக்தி படம் ரிவைசிங் கமிட்டி போய் ரீசென்சார் ஆகி தான் வந்திருக்கு. அதனால் இந்த படத்தை சென்சார் டீம் ஒரு 10 பேர் பார்த்துருக்காங்க. அவங்க பேரில் பாருங்கள்: காயத்ரி ஆர், ராஜேஸ்வரி இளங்கோ, அனிதா பிஜே, லதா மதன், கணேஷ் பாபு, ஸ்ரீனிவாசன், மோகனகிருஷ்ணன், ராஜ்குமார், TS நாகபரணா. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸ் திருச்சிராப்பள்ளி. சென்சார் கொடுத்த டி வாலமுரளி, ரீஜனல் CBFC சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்ததில் மொத்தம் ஒரு 52 செகண்ட்க்கு படத்தோட சீன்ஸை டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு 27 செகண்ட்ஸ்க்கு வேறு ஏதாவது சீன்ஸை போட்டு ரீப்ளேஸ் பண்ணி விட்ருக்காங்க. அப்படி என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, என்னென்ன டைலாக்ஸ்லாம் மியூட் கொடுத்தாங்கன்ற டீட்டெயிலை ஆகாஷ் பாஸ்கரன் வெளியிடவில்லை. ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு ரிவைசிங் கமிட்டி போய் பல பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனவரி 10 படம் ரிலீஸ்னா 9 மதியம் 12:30 மணிக்கு தான் இந்த படத்தோட சென்சாரே வந்திருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் இந்த படமும் வருமா வராதான்ற டவுட்டில் தான் இருந்தது. ஒரு வழியாக பராசக்தி படம் சோலோவாக ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தேட்டர்லையும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாதால நிறைய எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டு ரொம்ப கிராண்டாக பராசக்தி படம் தனியாக ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க இந்த பராசக்தி படம் இப்போ எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். பராசக்தி இந்த படத்துடைய எக்ஸாக்ட் ரிசல்ட் என்னென்னா மிக்சட் ரிவ்யூ தான். படம் சூப்பராகவும் இல்லை, அதே மாதிரி இந்த படம் அட்டர் ஃப்ளாப்பும் இல்லை. ஒரு ஆவரேஜான படம் இது. இப்படி ஒரு ரொம்ப சுமாரான படத்தை எடுத்து வச்சு தான் இந்த படம் சிவகார்த்திகேயன் கரியரில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். விஜயோட ஜனநாயகனுக்கு அப்படி ஒரு டஃப் கொடுக்கும் பாருங்கள். மோதி பார்க்கலாம் வரியா யார் ஜெயிக்கலான்னு அப்படின்னு ரொம்ப வலுக்கட்டாயமாக இந்த படத்தை ஒரே நாள் தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணாங்க. ஆனால் இப்போ தனியாக இந்த படம் ரிலீஸ் ஆகி மொதல் 2 நாள் தான் நல்லா ஓடிச்சு. 3ஆவது நாளே படம் படுத்து விட்டது. ரொம்ப ஆவரேஜாக தான் இந்த படம் தேட்டரில் டிக்கெட் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனோட அமரன் படத்துடைய கலெக்ஷனில் பாதி இந்த படம் அச்சீவ் பண்ணாலே பெரிய விஷயம். அதான் நிதர்சனமான உண்மை. இந்த படம் பாராட்ட வேண்டிய விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா டைரக்டர் சுதா கொங்கராவை சொல்லலாம். இது சுதா கொங்கராவா? அவங்க ஒரு தெலுங்கு டைரக்டர். அவங்க எப்படி தமிழோட சிறப்பை பற்றி ஒரு படம் எடுக்கலாம்? அவங்களுக்கு என்ன தமிழை பற்றி தெரியும்? அதுவும் இல்லாமல் இந்த படமும் இப்போ சுமாராக தான் வந்திருக்கு. இதுக்கு போய் அவங்கள பாராட்டலாமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே என்னதான் இது மாதிரி தவறுகளை சுட்டி காட்டினாலும் நிச்சயம் அவங்கள ஒரு விஷயத்துக்கு பாராட்டியே ஆகணும். அது என்னன்னா, இந்த சினிமா உலகத்தில் இப்போ இருக்கிற 198% டைரக்டர்ஸ் இந்த பராசக்தி மாதிரியான கதைகளை ஒருபோதும் தொடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது, அது வேறு விஷயம். அப்படியே அதை தெரிஞ்சு கற்றுக்கிட்டு இப்படி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை டைரக்ட் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது ப்ரொடியூசர் சொன்னாலும் முன் வந்து எடுக்க மாட்டானுங்க. நல்ல எண்ணமும் இந்த சினிமா ஆர்ட் மேலே காதலும் இல்லாத யாராலையுமே இந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே சுதா கொங்கராவை நிச்சயம் பாராட்டலாம். அந்த டேரக்டருக்கு ஒரு நல்ல பேருக்கும் அவங்களுடைய மார்க்கெட்டுக்கும் ஏதாவது ஒரு கமர்ஷியல் படத்தை இப்போ எடுத்தாலும் ஒரு நல்ல சேலரி வாங்கின்னு ஒரு மசாலா படத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்களுக்குனா தலையெழுத்தா பராசக்தி மாதிரி ஒரு தலைவலி கதையை எடுத்துக்கிட்டு பார்த்து செதுக்கணுன்ட்டு ஏதோ நாட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த சினிமா மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறாங்களே, அந்த எண்ணத்துக்காக தான் பாராட்டலான்றேன். சரி, பாராட்டி கிழிச்சது போதும். படம் எப்படி இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது மொழிப்போர் தியாகிகளுக்கான படம். இது ஒரு தமிழ் இனத்துக்கான படம். இந்தி திணிப்புக்கு எதிரான படம். தமிழின் பெருமையை உலகறிய சொல்ல போகும் கலைப்படம். சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தியின் புகழை சற்றும் குறைவில்லாமல் அந்த அற்புத டைட்டிலை காப்பாற்ற வந்த இன்னொரு காவிய படம்னு நிச்சயம் யாரும் சொல்ல மாட்டாங்க, படத்தை முழுசாக தேட்டரில் பார்த்தவங்க. இந்த படம் பந்தயம் அடிக்கும், நிச்சயம் நல்ல மார்க் வாங்கும்னு நினச்சா ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கி லாஸ்ட் பெஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ற பசங்களோட பெஞ்சு மாதிரி இந்த படம் இருக்குது. இதை யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முக்கிய காரணம் விஜய்க்கு எதிராக ஜனநாயகன் கூட போட்டி போட்டதால தான் விஜய் ரசிகர்கள் பராசக்தி படத்தை முற்றும் திறந்துட்டாங்க. அவங்க யாரும் படத்தை பார்க்க தயாராக இல்லை. அவங்க பாய்காட் பண்ணதாலே இந்த படம் சரியாக ஓடலை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது மட்டும் இல்லை. இந்த படத்தோட மேக்கிங்கே படு சுமாராக இருக்குது. இந்த படத்துடைய கதை கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்லேயும் ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், ஸோ ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு 1964 முடிவு எடுக்குது. அந்த டைமில் தமிழகத்தில் மிகப்பெரிய இதுக்கான எதிர்பார்ப்புகள் வருது. பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஹிந்தி திணிப்பை எப்படி மீட்டெடுத்து அவங்கவுங்க ஸ்டேட்டோடைய ரீஜனல் லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கவர்மெண்ட்டே புதுசாக சட்டம் இயற்றப்பட்டு ஹிந்தி திணிப்புலேருந்து விலக்கிட்டாங்க. இதுதான் கதையாக இருக்கும்ன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏம்மா இந்த கதையிலே தப்பு இருக்குப்பா, ஹிந்தி திணிப்பாலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஹிந்தி படிச்சிருந்தா உண்மையிலே இன்னத்துக்கு பெரிய ஆளாகிட்டு இருப்போம், அநியாயமாக எங்களை ஹிந்தி படிக்க விடாமல் பண்ணி எங்கள் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு திமுக திட்டுற ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த காரணத்தால் தான் இப்போ இந்த படம் ரொம்ப சுமாராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இந்த காலகட்டத்தில் கதை ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்ற காரணத்தாலலாம் படம் பெருசாலாம் அடி வாங்குறது இல்லை.
கதையை ஸ்க்ரீனில் திரைக்கதையாக காட்டும்போது அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அது ரசிக்கிற மாதிரி இருக்கா, அது உண்மைக்கு நெருக்கமாக அத்தன்டிகேட்டாக இருக்கா, நம்ம பார்க்குற காட்சியெல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி அதுக்கான டீட்டெயிலோட ரொம்ப அழகாக காட்டுறாங்களா அப்படின்ற திரைக்கதை வச்சு தான் ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு தீர்மானிக்க முடியும். இந்த பராசக்தி படம் அந்த இடத்துல தான் பெரிய அடி வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு ஜெயம் ரவி, ஸ்ரீலீலான்ட்டு யாருடைய கேரக்டருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராகவும் இல்லை, அவங்க யாருமே ஒரு அற்புதமான நடிப்பையும் கொடுக்கல. சிவகார்த்திகேயனே தெரிகிறாரு, ஜெயம் ரவியாக தெரிகிறாரு, ஸ்ரீலீலா தெலுங்கு பேசிட்டு பைத்தியம் மாதிரி துருன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆக்ஷன் கட் டேக் ஓகே வாங்க அடுத்த சீனுக்கு போகலாம் அப்படின்னு அடுத்தடுத்து ரொம்ப வேகமாக இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்குது. யாருடைய கேரக்டர்லையும் நடிப்புலையும் கொஞ்சம் கூட உயிரோட்டம் இல்லை. இந்த கதையை ரொம்ப ஒப்புச்சப்பானுக்கு மேலோட்டமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதர்வா தான் இந்த படத்தில் தமிழுக்காக ஏகப்பட்ட போராட்டம் பண்ணுறாரு. ஆனால் அவர் தமிழ்ன்ற வார்த்தையில் ராணா வராமல் தமிழ்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் தமிழுக்காக உயிரை கொடுக்குறாரு. ஸ்ரீலீலா லவ் பண்ணுறதுக்காகவே சிவகார்த்திகேயன் தெலுங்கு வேற கற்றுக்கிறாரு. ஆனால் ஹீரோனுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா? இது என்ன மாதிரியான உருட்டுன்னு தெரியல. என் வாழ்நாளில் எத்தனையோ பல்கலைக்கழகம், எத்தனையோ காலேஜ்களை கடந்து நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் அதர் ஸ்டேட்லேருந்து படிக்க வந்த எந்த பசங்களும் எங்கள் தாய்மொழியை விட தமிழ் மொழி தான் சிறந்தது அப்படின்னு இது வரைக்கும் ஒருத்தர் சொல்லி என் வாழ்நாளில் நான் கேட்டதே இல்லை. ஆனால் இந்த படத்தில் தமிழுக்கு கொடி பிடிக்க ஆந்திராலேருந்து வராக, மைசூர்லேருந்து வராக, கேரளாலேருந்து வராக, பெங்காலிலேருந்து வராக. இது என்ன புது பொருளையாக இருக்குது? டெக்னாலஜி டெவலப் ஆன இந்த காலகட்டத்திலேயே உன் ஸ்டேட் வேறு, உன் மொழி வேறு, உன் ஊர் வேறு, என் ஊர் வேறுன்னு இப்போயே அடிச்சுக்கிறாங்க. 1960 காலகட்டத்தில் பாருங்கள், இந்தியாவில் இருக்க மொத்த ஸ்டேட்டும் ஒத்துமையாக அந்த மாதிரி ஒரு கதையை காட்டுறாங்க இந்த படத்தில். ஒத்துமையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கே இருந்தோம், எப்போ அப்படி இருந்தோம்? ஒன்றும் நீ சொல்கிற கதை ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையேப்பா. அப்படி தான் இருந்தது இந்த பராசக்தி. எப்பேற்பட்ட நண்பர் வீட்டுக்கு போய் நம்ம விருந்து சாப்பிட்டு வந்தாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும் வந்தவங்க வெறும் விருந்தாளிங்கன்ட்டு. நம்மளும் அவங்கள விருந்தாளி மாதிரி தான் நடத்துவோம். சாப்பிட்ற வரைக்கும் தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ வேறு நான் வேறு ஊரை பார்த்து போன்னு தான் சொல்லுவாங்க. நீ ஊரை பார்த்துப்போ, நான் என் வேலையை பார்த்து போகிறேன். அதான் யதார்த்தம். யார் மொழியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஸ்டேட்டோட பெருமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மற்ற ஊரையும் மற்ற லாங்குவேஜையும் பெருமையாக பேசவும் மாட்டாங்க. இது இன்று வரை நிலவும் மனிதனின் இயல்பு. ஆனால் இந்த படத்தில் பெருந்தன்மை அப்படி ஒரு பெருந்தன்மை ஒருத்தருக்கு. ஏன்னா தான் இவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா காலேஜ் படித்தாலும் இப்படி ஒரு எங்கள் வீட்டு கார்த்திகையாக வாழ்ந்து நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அவங்க ஸ்டேட்டுக்காகவும் மொழிக்காகவும் அவங்க பிரச்சனைக்காகவும் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கேன். இப்படி மொத்தமாக ஒன்று சேர்ந்து கும்தலக்கான்லாம் ஆடி பாடி பார்த்ததெல்லாம் இந்த பராசக்தியில் தான். மேக்கிங்கில் இது ஒரு பொய். அப்புறம் அந்த காலகட்டத்தில் காட்டுற மாதிரியான சீன்ஸ் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்று கிடையாது. உதாரணத்துக்கு இந்த படத்தில் வர ஹீரோயின் சிவகார்த்திகேயன் கூட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் போய் சின்ன வேலை செய்வாங்க, அவங்கள பாயம் செஞ்சு கொடுப்பாங்க. கடைசியில் அவங்க லவ் பண்ணிவிட்டு எல்லாரும் போயிட்டு வர ரோட்லேயே ஒன்று சேர்ந்து டான்ஸ் ஆடி சுற்றிட்டு இருப்பாங்க. இது 1960 காலகட்டத்துக்கான காதலாம். டைரக்டர் சுதா கோங்கரா அவங்க மனசில் என்ன தோணுதோ, அவங்க எப்படியோ அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயினை வச்சுட்டாங்க. இதெல்லாம் யார் கண்டுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த படத்துடைய லவ் சீன்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் காதல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு உதாரணம் ஒரு லவ் சீன் 1980 காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான உதாரணத்தை நீங்கள் சுப்பிரமணியபுரம் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதில் கண்கள் இரண்டால் பாட்டில் ஜெய் ஹீரோயினை பார்த்து நேராக நடந்து வருவார். கிட்ட வரும்போது ஹீரோ கிட்ட நெருங்கி வர ஹீரோயின் வெக்கப்பட்டு கண்ணு மூடி தன்னோட உடம்ப அப்படியே சிலுத்துக்கிட்டு சின்னதாக்கிப்பாங்க. ஆனால் ஹீரோயினை பாஸ் பண்ணி போயிடுவார். இது ஒரு சின்ன சீன் தான். 80 காலகட்டத்தில் காதல் எப்படி இருந்தது பாருங்கள். ஒரு ஆணும் பொண்ணு பேசுறது இருக்கட்டும், கிட்ட நெருங்கி வந்தாலே அந்த கால பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்க, அவங்க எப்படி காதலிச்சிருப்பாங்க, எப்படி செய்கையால் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்கன்றத நீங்கள் அந்த பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். 1980 காலகட்டத்தில் அப்படின்னா 60 காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இந்த படத்தில் ஸ்ரீலீலா, சிவகார்த்திகேயன்லாம் ஜென்சி கிட்ஸ் மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரோட்டில் கார் மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பெற்றவங்க, அக்கம் பக்கம், சொந்த பந்தம்லாம் யாருன்னா பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணை சிறுப்பு கைட்டு அடிக்கிற காலகட்டம் அது. அந்த காலகட்டத்திலாம் கோ எஜுகேஷன்றதே ஸ்கூலில் கிடையாது. ஏன் பெரும்பான்மையான காலேஜில் அப்படி கிடையாது. ஆண்கள் தனி, பெண்கள் தனி. சொந்த பந்தங்களை தாண்டி ஆண்கள் கிட்ட பெண்கள் பேசவே தயங்குற காலகட்டம் அது. இது ஒரு சின்ன உதாரணம் இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்கன்ட்டு. 1960s அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ட்ரெயின் செட்டையும் ஒரு பழைய மாட விதியும் காட்டுறாங்க. ஆனால் எந்த கேரக்டர்லையுமே அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, அதுக்கான யதார்த்தம் என்ன, அதுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்னு எந்த ஒரு ரிசர்ச் இல்லாமல் இதெல்லாம் எவன் கண்டுக்க போகிறான் அப்படின்னு எடுத்ததால தான் இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய நல்ல பேரை இழந்து ஒரு நார்மல் ஆக்ஷன் ரிவெஞ்ச் ஸ்டோரியாக வந்து நிற்கிது. ஒவ்வொரு சீன் இந்த மாதிரி பார்த்து இந்த படத்தை எடுத்திருந்தா இந்த படம் ஒரு கிளாசிக் சினிமாவை மாதிரி, சிவாஜியோட பராசக்தி மாதிரி என்றும் நிலைத்திருக்கும் ஒரு காவியமாக மாதிரி இருக்கும். இந்த படத்துடைய பிரச்சனையை இந்த படத்துடைய கதை தாண்டி நிராகரிச்சிட முடியாது. ரொம்ப 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 சுமாரான திரைக்கதையை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க சுதா கோங்கரா. அதுக்காக சுதா கோங்கராக்கு ஸ்க்ரீன் பிளே தெரியாதுன்னு சொல்ல வரல. அவங்க இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ப்ரிடிக்டபிளான, ரொம்ப சுமாரான ஒரு மட்டமான ஸ்க்ரீன் பிளே. ஒரு மிகச்சிறந்த ஸ்க்ரீன் பிளேவும் ரிசர்ச் இந்த படத்துக்கு இருந்திருந்தா இன்றைக்கி இந்த படத்துக்கு 1000 எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் தனித்து ஜெயிச்சிருக்கும். அந்த வாய்ப்பை 100% தவற விட்டது இந்த பராசக்தி. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழுக்கு பெருமையாக பராசக்தி எடுத்து வச்சுருந்தா அந்த
அந்த படத்தையே நீ குறை சொல்கிறியா? நீ எல்லாம் பச்சை தமிழனா? நிச்சயமாக நீ உண்மையான தமிழனே கிடையாது. உனக்கு தமிழ் பற்றியே இல்லைனா நீ யார்? எங்கிருந்து வந்திருக்க? உன் பூர்வீகம் என்ன? என்ன கொலனி? என்ன கோத்திரம்? நீ சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். நம்ம மொழியை பாராட்டி படம் எடுத்ததாலே இது ஒரு சிறப்பான படம் அப்படின்னு கண்ணை மூடிட்டுலாம் சொல்லிட முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எல்லாரும் தமிழ் படிக்கணும் அப்படின்னு இங்கே இருக்க ஒரு பெருங்கட்சி இதை மாங்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி பேசிட்டு திரிகிற அந்த தலைவர்களை வீட்டில் போய் பாருங்கள். அவங்களுடைய புள்ள பேரன் பேத்தி கொள்ளு பேரன் யாருமே தமிழோட இலக்கணம் சங்க இலக்கியம் ஏதாச்சும் தெரியுமான்னு போய் கேட்டிங்கன்னா வேலையை பார்த்துன்னு போயான்றுவாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் படிச்சுக்கிட்டு ஹிந்தி மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை லாங்குவேஜும் கற்றுக்குறாங்க. நம்மளை மட்டும்தான் சங்க இலக்கியம் தெரியுமா, எட்டு தொகை தெரியுமா, 10 பாட்டு தெரியுமா, பக்தி இலக்கியத்தை பற்றி தெரியுமான்ட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பாங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே, நம்மக்கிட்ட இருக்க சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம்லாம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இருக்க அத்தனை புக்கையும் படித்தாலும் அதனுடைய பொதுவான சாராம்சம் என்னன்னா தமிழருடைய கொடை வீரம் போர் ஆட்சி தொழில் காதல் குடும்பம் நம்ம தமிழருடைய பண்பாடு நாகரிகன்ட்டு இதை பற்றி தான் சொல்லுவாங்க. நீங்கள் 17 மேற்கணக்கு நூல்கள் எடுத்துட்டாலும் சரி கீழ்கணக்கு நூல்கள் எடுத்துட்டாலும் சரி திருக்குறள் பழமொழி நாலடியார் இன்னா 40 இனியவை 40 எதை எடுத்துக்கிட்டாலும் சரி நான் சொன்ன அந்த பொதுவான கருத்துக்குள்ளே தான் இது மொத்தமே வந்து நிற்கும். இது முழுக்குமே நம்மளுடைய வாழ்வியல் முறையை தான் சொல்லி கொடுக்குது. நம்ம எப்படி வாழ்ந்தோம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இலக்கியங்கள் தான் இது எல்லாமே. 50 காப்பிகளான சிலப்பதிகாரம் சிந்தாமணி குண்டலகேசி மணிமேகலைன்னு எதை எடுத்துட்டாலும் இந்த ஏரியாக்குள்ள தான் வந்து நிற்கும். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு வாத்தியார் தொழிலுக்கு போய் ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜ்லேயோ போய் பாடம் எடுக்கலாம். சரி, இதெல்லாம் படித்து எல்லாருக்கும் வாத்தியார் வேலை கிடச்சிருமா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொருளாதாரத்துக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க? இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லா வேலை வாய்ப்புமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்டு தான் வந்திருக்கு. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளே தான் மெடிசன்லேருந்து மெக்கானிக்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எல்லா ரிசர்ச்சும் இதுக்குள்ளே தான் வரும். 99% வேலை வாய்ப்புகளும் வருமானம் இதை சுற்றி தான் இருக்குது. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இன்வென்ஷன் ஏதாச்சும் தமிழ் இருக்கா? அதோடைய ரிசர்ச் அண்ட் மெத்தடாலஜி தமிழ் இருக்கா? ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றியோ ஒரு தெர்மோடைனமிக்ஸை பற்றியோ ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றியோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பற்றியோ தமிழில் ஆராய்ச்சியும் ஆய்வும் இருக்கா? யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? இல்லை புதுசாக அதை ரிசர்ச் பண்ணி உருவாக்கியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு கேள்விக்குறி. என்னப்பா சொல்கிற? தமிழில் தான் எல்லாமே இருக்கே. எல்லாமே இருக்குன்றது இதில் இருக்குன்னா டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. யாரோ எங்கேயோ எதையோ கண்டுபிடிச்சதை தமிழில் உட்காந்து நோகாமல் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை மரபியல் பொறியியல்னு ஒரு பேர் ஒன்றா கொடுத்துருவாங்க. நியூக்ளியர் ஃபிசிக்ஸை அணு இயற்பியல்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விட்ருவாங்க. அதனுடைய தியரி டேட்டா அனலிசிஸ் ரிசர்ச் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தமிழில் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. 1 2 அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கலாம். எக்ஸம்ஷனல் கேஸை எக்ஸாம்பிளாக இடத்துல வாழ முடியாது. மெஜாரிட்டி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. நீங்கள் எந்த ரிசர்ச் எடுத்தாலும் அதனுடைய அல்காரிதம் தமிழில் வந்து நிற்காது. அனைத்தும் இங்கிலீஷில் தான் இருக்குது. நம்ம ஊரில் அறிவியல் அகராதி ஒன்றா இருக்கே தவிர்த்து அகராதி பிடிச்ச நம்மால் எதையும் உருவாக்குறது இல்லை. எதையுமே உருவாக்காத ஒரு மொழி உலகம் ஃபுல்லாக வளர வாய்ப்பே இல்லை. நம்ம இந்த ஸ்டேட்டில் பிறந்துட்டோன்றதால இதை பேசிட்டு சுற்றிட்டு இருக்கலாம். மற்றபடி சாப்பாட்டுக்கு உதவாது. இது தமிழுக்கு மட்டும் இல்லை, இதுதான் ஹிந்திக்கும் பொருந்தும், தெலுங்குக்கும் பொருந்தும், மராத்தி பெங்காலி மலையாளம் கன்னடான்னு எல்லாத்தையுமே தான் அவங்க மொழி பெருமையை பேசி ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கலாம். நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்களாம் அந்த காலத்தில் அதை பண்ணோம் இதை பண்ணணும்னு ஒரு பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி ஒன்றா கதையாக பேசிட்டோன்னா சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கலாம். வாழ்க்கைக்கு உதவாது. இந்த படத்தில் 1965 அவங்க ஸ்டேட்டில் இருக்க லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாகவும் இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. சவுத் இந்தியா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் எல்லாரும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கவோ ஓரளவுக்கு பேசவோ தயாராகிட்டாங்க. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் இங்கிலீஷில் 0, வெறும் ஹிந்தி மட்டுமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி மட்டுமே போதும் அப்படின்னு யார் அவங்க தலையில் ஏற்றினாங்க தெரியல. இந்தியாவில் இருக்கவங்க இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருந்தா அவங்க அந்த ஸ்டேட்டை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வரணும்னா இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கல்லூரியிலையும் முன்னுரிமை தரப்படும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போவே எல்லாரும் இங்கிலீஷை தேடி போய் படிச்சிருப்பாங்க. இத்தனை வருஷத்தில் இந்தியா இதனால் மிகப்பெரிய வளர்ச்சி நாடாயிருக்கும். மத்தியில் இருக்க ஆட்சியாளர்கள் பார்ஷியாலிட்டி எப்படி பார்த்தாங்கன்னா அவங்க லாங்குவேஜை தூக்கி தலையில் வச்ச ஒரே காரணத்தாலே இன்றைக்கி மிகப்பெரிய வாரமாக அவங்க தலையில் வந்து நிற்கிறது. நம்ம ஊரில் மக்கள் ஓரளவு சுதாரிச்சிட்டாங்க. ஆனால் இன்னமும் ஒரு பக்கம் ஒரு கூட்டம் தமிழ் விட்டுறாதீங்கன்னுவாங்க. யாரும் யாரோட மொழியும் விட்டுற மாட்டாங்க. என் மொழி பெருமை மிக்க மொழின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வந்து இன்னும் நிறைய கற்றுக்க பாருங்கள் வெவ்வேறு லாங்குவேஜில். அதுதான் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். காயிதே மில்லத் பார்லிமெண்ட்டில் இந்திய காக்கானும் தமிழ் மொழி அழகான மயில்னும், அதனால தான் மயிலை தேசிய பறவையாக வச்சிருக்கோம். இந்தியாவில் அதிகம் சுற்றிக்கிட்டு காக்கான்றதால காக்காவை நேஷனல் பேர்டாக அறிவிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஹிந்தியும் அப்படின்னு ஒப்பிட்டு பேசினாரு. அண்ணாவும் சின்ன பூனைக்கு சின்ன வழியும் பெரிய பூனைக்கு பெரிய வழியும் தேவையில்லை, அவர் சின்ன வழின்றது ஹிந்தியோட வழியும், பூனை போகிறதுக்கான பெரிய ஓட்டையை இங்கிலீஷாகவும் சொன்னார். நாங்கள் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கிட்டு மற்ற ஸ்டேட்டில் வேலை செய்யணும், இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு உங்கள் ஸ்டேட்லேயும் வேலை செய்வோம், வெளிநாடுகளையும் வேலை செய்வோம், நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போவோம் அப்படின்னு சொன்னார். இந்த 2 கருத்துக்களுக்கும் இப்போ வரைக்கும் நான் உடன்படுறேன். ஆனால் இந்த விஷயம் முழுசாக மக்கள் மனசில்
மனசில் பதிஞ்சா இல்லைன்னு தெரியல. தமிழை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கிலீஷை நல்லா கற்றுக்குங்க. நாளைக்கு சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு இதே பஞ்சாயத்து வரும்போது ஹிந்தி தான் ஃபஸ்ட் லாங்குவேஜ் அவங்க மறுபடியும் சொல்ல போனால் வேணாம், இங்கிலீஷை ஃபஸ்ட் லாங்குவேஜாக வச்சுக்கலாம், நீங்களும் படிங்க நாங்களும் படிக்கிறோம், யார் எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நிச்சயமாக சவால் விடலாம். ஆனால் இந்த சவால்லாம் அவனுங்க ஏற்றுக்கவே மாட்டானுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்ற லாங்குவேஜை பார்ஷியாலிட்டி தான் பார்க்குது, ஹிந்தியை தூக்கி தலையில் வச்சுட்டு தான் கொண்டாடுது. அதான் உண்மை. நீ எப்படி ஒன்றா கொண்டாடிக்கோ. நாளைக்கு ரேஸ்னு வச்சா இங்கிலீஷை ஃபஸ்ட் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணால் ஹிந்திக்காரனுக்கு பூரா ஒன்றும் இல்லாமல் போயிடுவானுங்க. நீங்கள் போய் பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹையர் அஃபிஷியல் கூட ஹிந்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் திருப்பி ஹிந்தியில் பதில் சொல்லுவான். ஹிந்தி தான் அவனோட நாலேஜ்னு நினைக்கிறான். அதை உடச்சி நம்ம மேலே வரணும்னா இங்கிலீஷால் தான் அவனை ஜெயிக்க முடியும். அதனால் யார் என்ன சொன்னாலும் தமிழை நெஞ்சில் வச்சுக்கோங்க, இங்கிலீஷை மூளையில் வச்சுக்கோங்க, உலகம் ஃபுல்லாக நீங்கள் ஜெயிக்கலாம். அதனால தான் தமிழ்நாடு இந்தியாவிலே எல்லா விஷயங்கள்லையும் நம்பர் 1 இருக்குது. ஹிந்திக்காரனுங்க நம்ம ஊரில் வந்து பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கானுங்க, ஹோட்டலில் பாத்திரம் கழுவுறானுங்க, இருக்கிற எல்லா சில்லறை வேலையும் செய்கிறாங்க. ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒரே காரணத்தாலேயே அவங்களோட டெவலப்மெண்ட் இப்போவும் நமக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் தாய்மொழி மட்டுமே போதும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்துடாதீங்க. தாய்மொழி நம்ம உயிர், இங்கிலீஷ் நம்ம வயிறு. அதை புரிந்து கொண்டு அண்ணாவின் கொள்கையை மிக சரியாக புரிந்து கொண்டு செல்வதே முன்னேற்றமாகும். ஹிந்தியை ஏன் ஃபஸ்ட் லாங்குவேஜாக அந்த காலத்தில் திணிக்க நினச்சாங்கன்னா, இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட ஹிந்தியை தான் பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக உருது, சான்ஸ்கிரிட், மராத்தி, நேபாளி, பஞ்சாபி, குஜராத்தி, பெங்காலி, ஒரியா, அஸ்ஸாமி, ராஜஸ்தானி, போஜ்புரிலாம் கிட்டத்தட்ட ஹிந்திக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு மொழியாக இருக்குது. இங்கே இருக்க ஸ்டேட்டெல்லாம் ஈஸியாக ஹிந்தி அடாப்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஹிந்தியில் இருக்க பல சொற்கள் அந்த லாங்குவேஜில் இருக்கும். சவுத் இந்தியாவுக்கு தான் ஹிந்தி மிகப்பெரிய கடுப்பு, மற்றவங்களுக்கு கிடையாது. இதுதான் அந்த காலகட்டத்தோட ஐடியா. ஆர்டிகல் 343 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஹிந்தி இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ்னும் இங்கிலீஷ் ஒரு இணைப்பு மொழின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மொத்தம் ஒரு 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. அதில் அதிகம் பேசுகிறது ஹிந்தி, 2வது பெங்காலி, 3வது மராத்தி, 4வது தெலுங்கு, 5வது தான் தமிழ். ஸோ இந்தியாவில் தமிழ் 5வது இடத்துல தான் இருக்குது. நமக்கு மேலே ஒரு 4 பேர் இருக்காங்க. பராசக்தியில் இருக்க இன்னொரு முக்கிய பிரச்சனை என்னன்னா, 1960 காலகட்டத்தில் அப்போ இருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். யாருக்கும் சரியான வேலை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாரும் வெட்டியாக தான் இருப்பாங்க. இதனால் ஏற்படுற பசி, பட்டினி, வறுமையால் தான் அப்போ இருக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோவம். அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட போராட்டமே வெடிச்சுது. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே ஹிந்தியை திணிச்சதால் தான். நம்ம ஹிந்தியை மட்டும் விரட்டிட்டு வச்சிங்களேன், நம்ம எல்லாரும் வேறு லெவலில் போயிடுவோம் அப்படின்ற ஒரு உணர்வை தீட்டினால தான் அது அப்போ பெரிய போராட்டமாக வெடிச்சுது. ஆனால் இத்தனை வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத பிரச்சனையும் பசியும் வறுமையும் பெரும்பான்மையாக குறைஞ்சிடுச்சுன்றது தானே உண்மை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எங்கேயோ இந்த போராட்டம் உண்மையிலே ஒரு வெற்றி போராட்டம் தான். சவுத் இந்தியா மிகப்பெரிய டெவலப் ஆகிருக்கு. அந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு யாருன்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும், அந்த ஒரு ஆளை வச்சு அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு எல்லாரோட வாழ்க்கையும் செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. கூட வந்து அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குடும்பத்துக்கே சோறு போட்டு அந்த குடும்பத்தையே தலை தூக்கி நிற்க வச்சுருவாங்க. ஆனால் அப்படி ஒரு வேலையும் வருமானமும் ஒரு தெருவில் ஒருத்தருக்கு தான் அமையும். மீதமுள்ள பெரும்பான்மையர் வயிற்றுச்சலையும் வறுமையிலும் சுற்றிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த காலத்தில் 10 ரூபா யார் கையிலையும் பார்க்க முடியாது. ஆனால் இதை பற்றின எந்த டீட்டெயிலுக்கும் இந்த பராசக்தியில் இருக்காது. எல்லாரும் சொகுசா வசதியாக சுற்றிக்கிட்டு மாதிரி படத்தில் காட்டுவாங்க. காலுக்கு கீழே செருப்பு வாங்கி போடுறது பெரும் கஷ்டமாக பார்க்கப்பட்ட காலகட்டம் அது. ஆனால் இந்த பராசக்தியில் என்னென்னமோ காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, 60 காலகட்டத்தில் சாதாரண ஜுரம் வந்து பல பேர் இறந்து போயிடுவாங்க. நோய்களோட தாக்கம், வீரியம்லாம் அப்போ பெரிய அளவுக்கு இருந்தது. மருந்து வசதிகள், மருத்துவ குறைபாடெல்லாம் எக்கச்சக்கம். மலேரியா, காலராக்காகவே பல பேர் செத்துருக்காங்க. இல்லை யானைக்கால் நோயின்னு ஒன்று இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஊனமாக பிறக்கும். அந்த காலத்தில் உசுரை கையில் பிடிச்சி வாழ்ந்து ஒரு ஆளாக நிற்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அது சம்மந்தமான அத்தன்டிகேஷன் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. இந்த படத்தில் காட்டுற எல்லாருமே ரொம்ப வசதியானவர்கள், ரொம்ப வசதியாக வாழற ஜென்சி கிட்ஸ் மாதிரி காட்டுறாங்க. மக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பிரதிபலிக்காத படம் இந்த பராசக்தி. எத்தனை தண்ணீர் இல்லாத ஊர்கள் அந்த காலத்தில் இருந்து தெரியுமா? குளங்கள் இல்லாத கிராமங்கள், டிவியே பார்த்துடாத மக்கள், சினிமா ஹீரோக்களும் அந்த கதைகளும் நிஜன் நம்பிய வெள்ளந்தியான மக்கள், தீபாவளிக்கெல்லாம் பொட்டு பட்டாசு வெடிச்சா கூட காசை ஏண்டா கரியாக்குற பாவிங்களான்னு திட்டுற தாத்தா பாட்டி, யதார்த்தமான வெள்ளந்தையான கஞ்சனங்க, இந்த மாதிரியான அற்புத காட்சிகள் கொண்டு இந்த படம் வச்சிருந்தாங்கன்னா நிச்சயம் படம் போற்றப்பட்டிருக்கும். இந்த படத்தில் சொல்கிற கருத்தே தப்புப்பா. இப்போ என்ன மும்மொழி கொள்கையாக இருந்தால் என்ன, ஹிந்தியெல்லாம் கற்றுருப்பல. ஏன்னா நீங்கள் யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சி, ரயில்வே, சென்ட்ரல் போலீஸ், போஸ்ட் ஆஃபீஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் நாம் இந்த ஸ்டேட்டை தாண்டி போய் வேலை செஞ்சாகணும். முப்படை ஆர்மியிலிருந்து எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஹிந்தி கட்டாயம். நம்ம ஊரில் இருக்கவங்க அந்த மாதிரி வேலைக்கு போய் ஹிந்தி தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க தெரியுமா? நம்ம ஊரில் வர ஹிந்திக்காரங்களாம் நல்லா தமிழ் பேசுகிறாங்கன்னு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்க தமிழர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக ஹிந்தி பேசுவாங்க. அதை பற்றி நம்ம ஊரில் யாருமே பேச மாட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் தமிழ்நாடு தாண்டி இந்தியாவில் நீங்கள் எங்கே போய் வேலை செய்யணும் ஹிந்தி நிச்சயம் தெரிஞ்சாகணும். எனக்கு வேறு ஸ்டேட்லாம் வேலை வேணாம், ஒன்று வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வேன், இல்லைன்னா நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னா ஹிந்தியை கண்டுக்க தேவையில்லை. ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியமா? இப்படி எங்களை ஹிந்தியை கற்றுக்க விடாமல் பண்ணிட்டேடா பாவிக்கலான்ட்டு எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்கிற தமிழர்கள் இந்த ஆட்சியாளர்களை திட்டிருக்காங்க தெரியுமா? அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு காயினோட இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் பார்க்குறது தான் நல்லது. இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஒரு வசனம் வரும். அவருக்கு வலது கையில் கன்று ட்ரிகர் பண்ணுற விரல் கட் ஆகிடும். அதனால் அவர் ஷூட் பண்ண முடியாது. அடுத்த 5 வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் எப்படி ஷூட் பண்ணணும்னு கற்று வச்சிருப்பாரு. இது சிவகார்த்திகேயனோட டைலாக்னு சொல்லுவார். நான் இத்தனை வருஷமாக வலது கையில் சுட முடியலனாலும்
லெஃப்ட் ஹேண்டில் ட்ரைனிங் எடுத்து சுட கற்றுக்கல, அதுக்கு மாதிரி ஹிந்தி கற்றுக்க வேண்டியதாண்டா. சும்மா இதுக்கு போய் ஓவராக குதிக்கிறீங்கன்னு கேட்பாரு. நாங்கள் ஹிந்தி எதிர்க்கலை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஏதோ வளருவார். உண்மை என்னென்னா ஆரம்பத்தில் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், கசங்கும். போக போக அதெல்லாம் பழகி இதுக்கு ஆரம்பத்தில் இப்படி பண்ணோம் அப்படின்ற எண்ணம் தான் எல்லா விஷயத்துலையும் வரும். அதுதான் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஹிந்தி மேலே வந்தது. சரி, ஹிந்தி மேலே இருக்கிற வெறுப்பில் வெறும் தமிழ் மட்டும் யாரும் படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஹிந்தி படிக்கலனாலும் இங்கிலீஷ் நல்லா பேசவும் படிக்கவும் கற்றுக்குங்க. நீங்கள் ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் நிச்சயம் ஆங்கிலம் உங்களை மேம்படுத்தும். அந்த இடத்துல தமிழ் புராணத்தை பேசி அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுன்னு கனவுல நினச்சிடாதீங்க. அப்படி ஒரு கனவு கண்டிங்கன்னா இது கனவாக மட்டுமே இருக்கும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்தோட இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸில் பசில் ஜோசப் வந்து அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீன்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதுக்காக இந்த படத்துக்கு போட்டோன்னு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் டிக்கெட்டு கொடுக்கப்படுற காசுக்கு 50% ஒர்த் இல்லாத படம் தான் இந்த பராசக்தி. அடுத்த படத்தில் சந்திப்போம். உன்னைய சொன்னா என்ன, என்னைய சொன்னா என்ன, அப்படி அங்கேயே வாழ்ந்துருக்கு. நீ எதுக்கு என்ன தடுத்தியா, நீ எதுக்கு தடுத்தியா?